ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதக யத பிரசாதான்னகதி குதோபி ஜாயம் ஸ்துவம் தஸ்ய யசஸ்த்ரிசந்த்யம் வந்தே குரோஹோ ஸ்ரீசரணாரவிந்தம். ஸ்ரீமத் பத்மஜதாக்ஷ பல்குண சுக பிரஹ்லாத பீஷ்மோத்தவ வியாசாத் க்ரூர பராசரா திருவமுகான் வந்தே முகுந்த பிரியான். யயி தீர்த்தேரிவ பாவிதம் திரிபுவனம் ரத்னைரிவாலங்கிருதம் சத்வைதைரிவ ரக்ஷிதம் சுகதரை சாந்த்ரைரிவாப்யாயுதம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ஸார்த்தேஷபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிவ்ருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதிரயே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். பாகவதம்ன்ற கிரந்தம் 12 ஸ்கந்தங்களை கொண்டது. அதுல 6 ஸ்கந்தத்தை அனுபவிச்ச பாக்கியத்தை பெற்றோம் நம்ம எல்லாரும். வியாச பகவான் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் தனம். நமக்கெல்லாம் தனம் இந்த பாகவதம். பாகவதத்துல 4 வார்த்தை சொல்ல தெரிஞ்சா போறோம், லோகம் பூரா நம்ம சுத்தி வந்துடலாம். லோகமே நம்மை பூஜிக்கும். அப்பேற்பட்ட தனம் இந்த பாகவதம். தனம்ங்கிறத தனியா போய் தேடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோட விருத்தி தானே நடக்கும், மோட்சமும் சித்திக்கும் அப்படிங்கிறார் வியாசர். கோடி ஜன்மம் எடுத்தாலும் பாகவதம் சொல்றவனாகவும் பாகவதத்தை கேட்பவனாகவும் பிறக்கணுங்கிற ஆசை நமக்கு வந்துடும். இதோட ரசத்தை தெரிஞ்சின்றவாளுக்கு வேற எதுவும் பெருசா இருக்காது அப்படிங்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல ஆரம்பத்துல நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல சௌனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிகர்கிட்ட பாகவதத்தை சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார்கள். நாரத பகவான் வியாசருக்கு பாகவதத்தை சொல்லும்படியா பிரேரணை பண்ணினார். வியாசர் பாகவதத்தை எழுதி ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷிக்கு அத்தியனம் பண்ணி வச்சார். சுகபிரம்ம ரிஷி சாபத்தினால 7 நாட்கள்ல மரணம்னு உட்கார்ந்துருக்கிற பரீட்சித்துக்கு கங்கா தீரத்துல பாகவதத்தை சொன்னார் அப்படிங்கிறது பிரதம ஸ்கந்தம். பக்தி ஞானம் வைராக்கியமான பாகவதத்தை சொல்லி அந்தே நாராயண ஸ்மிருதிஹி அப்படின்னு அந்திம காலத்துல ஹரி ஸ்மரணம் வேணுங்கிறத பிராதானியத்தை எடுத்து சொல்லி பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாஷணை ரூபமாக சங்கரகமாக பாகவதத்தை சொன்னது 2வது ஸ்கந்தம். விதுர மைத்ரேய சம்வாத ரூபமாக விஸ்தாரமா சொல்லத் தொடங்கி பிராகிருத சிருஷ்டி வைகிருத சிருஷ்டியையும் சனகாதிகள் மரீச்சாதிகள் சிருஷ்டியையும் பகவானுடைய வராக அவதாரமும் கபில அவதாரமும் அதுல தேவகூதி அம்மாவிற்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணினதையும் 3ய ஸ்கந்தத்துல சொன்னார்.
சதுர்த்த ஸ்கந்தத்துல உத்தானபாதர் வம்சத்தை எடுத்துண்டு துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், புரஞ்சனோ உபாக்கியானம் முதலிய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. பஞ்சமஸ்கந்தத்துல பிரியவரத வம்சத்தை எடுத்துட்டு ரிஷப யோகீஸ்வரராக பகவான் அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணது. ஜடபரத உபாக்கியானம், பூகோள ககோள வர்ணனைகள் எல்லாம் சொன்னார். 6வது ஸ்கந்தத்துல அஜாமிளோ உபாக்கியானம், விஸ்வரூப விருத்ராசுர உபாக்கியானங்களை சொல்லி பகவானுடைய திருநாமம் ஒரு ரத்தனம், அந்த ரத்தனத்தோட ஏற்றத்தையும் சொல்லி முடிச்சார் சுகபர்ம ரிஷி பரீட்சித்துக்குன்னு 6 ஸ்கந்தங்களை பார்த்தோம். இனி 7வது ஸ்கந்தத்துல பரம பாகவதனான பிரகலாத சரித்திரத்தை சொல்ல தொடங்குறார். அதை நாம் அனுபவிப்போம். போன வாரம் 6வது ஸ்கந்தத்துல விருத்ராசுரன் பகவத் பக்தி பண்ணியும் அவனை அழிச்சுட்டான் பகவான். இந்திராதி தேவர்களை வாழ வச்சானே, ஏன் அப்படின்னு கேட்டா, யார் யார் எதை ஆசைப்படுறாளோ அதை அவளுக்கு கொடுப்பான்னு ஆழ்ந்த கருத்தை அனுபவிச்சோம். ஆனா லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அது புரியாதே. அதனால நமக்காக பரீட்சித் ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷிய கேட்கிறான். சமப்பிரிய சுஹ்ரத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோயதாம். சமபுத்தி உடையவன் தானே பகவான். அவனை ஆசிரியிச்ச விருத்ராசுரனை கொன்னு ஆசிரிக்காத தேவனான இந்திரனை வாழ வச்சானே, ஏன் இந்த பேத புத்தி பகவானுக்கு அப்படின்னு கேட்டான் பரீட்சித். பரீட்சித்துக்கே சந்தேகம்னு அர்த்தம் இல்லை. லோகத்துல இருக்கிறவா இத்தகைய கேள்வியை கேட்பா அப்படின்னு பரிகாரம் தேடுறானா பரீட்சித். சந்தோஷப்பட்டார் சுகபிரம்ம ரிஷி இந்த கேள்வியை பரீட்சித் கேட்டதுக்கு. ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது கேள்வி கேட்டா, அதிக பிரசங்கி உட்காரு, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிடுவா. உடனே அந்த ஸ்டூடெண்ட்டும் பேசாம போயிடும். அப்படி இல்லை இங்கே. ஆனா உச்சிதமான கேள்விக்குத்தான் பதிலும் சொல்ல முடியும். அசட்டு கேள்வி, போக்கிரித்தனமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வினயபூர்வமான கேள்விக்கு தத்விருத்தி பிரதிபானேன பரிப்பிரஷ்னேனன்னு கேட்டாதானே பதில் சொல்ல முடியும். பரீட்சித் உச்சிதமான கேள்வியை கேட்டதுனால சுகபிரம்ம ரிஷி சொல்ற, பகவானுக்கு பேதம்லாம் இல்லப்பா, பேத புத்தி எல்லாம் கிடையாது. சாது பிருஷ்டம் மகாராஜா, உயர்ந்த கேள்வியை நீ கேட்டுட்டப்பா. யத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம். அசுராள் கிட்ட பகவானுக்கு துவேஷமானு கேட்டுட்டியேப்பா. அசுர குழந்தையான பிரகலாதன மடியில வச்சுண்டு கொஞ்சரான் பகவான். ராட்சசனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்து தன்கிட்ட சேர்த்துண்டான் ராமச்சந்திர பிரபு. பகவானுக்கு ராட்சசன்னோ தேவன்கிறவனோ பிராமணனோ சண்டாளனோ ஸ்ரீனோ புருஷன்னோ வயோதிகன் பாலகன்னோ எந்த விதமான பேதமும் கிடையாதுப்பா. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோசி ந பிரியக ஏ பஜந்தி தும் மாம் பக்தியா நைதே தேஷு சாப்பியகம். ஒரு பேதம் வச்சுட்டு இருக்கான்ப்பா அவன். அது என்ன அப்படின்னா, அபக்தன் பக்தன் அப்படின்னு பேதம் வச்சுட்டு இருக்கான். பக்தி பண்ணிட்டா அவனுக்கு சந்நிகிதனா இருக்கான். பக்தி பண்ணலை அப்படின்னா அவனுக்கு தூரஸ்தன் ஆயிடுவான். பக்தி பண்றவாளுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு கிடைப்பான்னு சொல்லி பிரகலாத சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். கூப்பிடுறார், பரீட்சித் மகாராஜா, நீ இப்போ இந்த கேள்வியை கேட்டியே, இதே கேள்வியைத்தான் உன்னுடைய முப்பாட்டனான தர்மபுத்திரர் நாரதரை கேட்டார். அதை உனக்கு இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல தொடங்குற. தர்மபுத்திரருக்கும்
நாரத பகவானுக்கும் நடந்த சம்பாஷணைய பரீட்சித்துக்கு சொல்றார் சுகபிரம்ம ரிஷி. தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்றார். அப்போ துவேஷியான சிசுபாலனை சக்கரத்தினால தலையை சீவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. ஆனா அவனுடைய உடல்ல இருந்து ஜீவ ஜோதி கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சது. இதை பார்த்துட்டே இருந்தா எல்லாரும். தர்மபுத்திரருக்கு ஒரே ஆச்சரியம். மழல பேசுற நாள்லேருந்து கிருஷ்ணனை நிந்தனை பண்ணிட்டே இருந்தான் இந்த சிசுபாலன். எப்படி கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சான் அப்படின்னு கேட்கிறார் தர்மபுத்திரர் நாரதர் கிட்ட. நாரதர் சொல்ற, இதுலேந்து தெரிஞ்சுக்கோடா அவனுடைய சமபுத்திய. நிந்தை ஸ்துதி ரெண்டையும் சமபுத்தியோட பார்க்கறான் பகவான். சத்ரு மித்திரன் ரெண்டு பேரையும் ஒன்னாதான் பார்க்கறான் பகவான். ஸ்நேகத்தினால அவனை அடையறத காட்டிலும் விரோதத்தினால அவனை அடையிறது சுலபம், எளிது, ஈசிப்பா. விரோதத்தினால அவனை அடைஞ்சுடலாம். ஏன்னா விரோதிகளுக்குத்தான் பகவத் தியானம் அதிகமா இருக்கும். கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு மீட்டிங் போட்டு பேசுவார்கள், பகவானை துவேஷிப்பார்கள். அப்படி துவேஷிப்பவன் எப்பவும் பகவானையே நினைச்சுட்டு இருப்பான். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லணுமே, கடவுள் இல்லைன்னு சொல்லணுமே அப்படின்னு கடவுளையே நினைச்சுட்டு இருப்பான். அந்த பக்திக்கு பேர் தான் துவேஷ பக்தி அப்படின்னு பேர். துவேஷாது சைத்யோதயோ நிருபகா. ஹிரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன் இவா துவேஷிச்சே பகவானை போய் அடைஞ்சார்கள். ஏன்னா இவாளுக்கு சாபம். 3 ஜன்மம் விரோதிகளா இருந்து பகவானை போய் அடையணும் அப்படின்னு. இந்த பக்திக்கு கூட ஒரு குரு அவசியம். இவாளுக்கு சனகாதிகள் குருவா வந்துட்டார். அதனால துவேஷம் காண்பிச்சே பகவானை போய் அடைஞ்சார்கள். இதுக்கு பேரு துவேஷ பக்தின்னு பேரு அப்படின்னு சொன்னார். அடுத்ததா ஒரு பக்தியை சொல்றார். கோபியாக காமாத்து. பிரேம பக்தியினால கோபிகைகள் பகவானை போய் அடைந்தார்கள் அப்படிங்கிறார். 3வதா ஒரு பக்தியை சொல்றார். பயாது கம்சகா. கம்சன் பயத்தினாலேயே பகவானை போய் அடைஞ்சான். அவனுக்கு உக்காண்டா பயம், நின்னா பயம், 8வது குழந்தை பிறந்துடுமோ, அது என்ன அழிச்சிடுமோ, அசரீரி வாக்க கேட்டு பயந்து 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 வாழ்ந்துட்டு இருந்தான் கம்சன். பயத்தினாலேயே கடைசியில பகவானுடைய திருவடியை போய் அடைஞ்சுட்டான். பயாது கம்சக. அடுத்த பக்தி சொல்ற. சம்பந்தாது விஷ்ணயக. விஷ்ணிகள். யார் விஷ்ணிகள் அப்படின்னா யாதவ குலத்துல பிறந்தவர்கள் எல்லாரும் விஷ்ணிகள். அவள்லாம் பகவானை போய் அடைஞ்சா. எப்படி அடைந்தார்கள்? சம்பந்தத்தினால. ரிலேட்டிவ்ஸ், உறவு முறை அவளுக்கு கண்ணன். அதனால அவ போய் பகவானை அடைஞ்சார்கள். தர்மபுத்திரா, நானும் நீனும் பகவானை எப்படி தெரியுமா அடையணும்? ஸ்னேகா யோயம் பக்தியா பயம் பிபோ. பக்தியினால தான் அந்த கண்ணனை நாம போய் அடைய முடியும் அப்படின்னு பக்தியினுடைய லட்சணத்தை சொன்னார் நாரதர் தர்மபுத்திரருக்கு. அதுக்கப்புறமா பிரகலாத சரித்திரத்தை சொல்ல தொடங்குறார். ஒரு சமயம் சனகாதிகள் வைகுண்டத்தையும் தாண்டிட்டு போயின்னு இருக்கா. பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள் இவா. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத் சுஜாதர் 4 பேர் இவா சஞ்சரிச்சுட்டே இருப்பா. அப்படி வைகுண்ட லோகத்தை தாண்டி போயின்னு இருக்கா. ஏகதா பிராமண புத்திராக விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சயாம் சனந்தநாதயோ ஜக்முகு சரந்தோ புவனத்ரயம் பஞ்சஷட்டாயனார்பாவாः பூர்வேஷாமபி பூர்வஜாः திக்வாசஸ் சிசூன் மத்வா த்வாஸ்தௌதான் பிரத்யஷேததா. இந்த 4 பேரும் யோகிகள், மகாத்மாக்கள். எப்பவும் 5 வயசு குழந்தைய போலவே இருப்பார்கள். ஹரிச்சரணம்னு எப்பவும் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஜீவன் முக்தர்கள் இந்த 4 பேரும். இவ சஞ்சரிக்கிற போது வைகுண்டத்தை தாண்டிட்டு போற போது
துளசி கந்தம் மூக்க வந்து துளைக்கிறவான். துளசியே இப்படி மூக்கு துளைக்கிறது அப்படின்னா அந்த சரணம் எப்படி இருக்கும், அந்த சரணபதி எப்படி இருப்பார் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு வைகுண்டபதியை சேவிக்கிறதுக்காக வரார்கள். வாசல்ல ஜெய விஜயன்கிற விஷ்ணு பாஷதர்கள் துவார பாலகர்கள் நிற்கிறார். இவாளை உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டா அவ. சனகாதிகளுக்கு கோபம் வந்துடுது. வரவாளை தடுத்து நிறுத்துறதுக்கா நிக்கிறா இவா? யோகியதை உள்ளவா தானே வைகுண்டத்துக்கே வர முடியும். இவா வரவாளை உள்ள கூட்டிண்டு போய் தரிசனம் பண்ணி வைக்க வேண்டாமோ, நில்லுன்னு சொல்றதுக்கா நிற்கிறார்கள் அப்படின்னு நினைச்சார்கள் சனகாதிகள். நம்ம ஊர்ல கோவில்ல பட்டர் இருக்கார். பூஜை ஆகி சத்த நேரம் வாசல்ல வந்து உட்காந்துப்பார். ஜபம் பண்ணலாமே அப்படின்னு உட்காண்டிருப்பார். நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, நான் உட்காந்துட்டேன் போங்கோன்னு சொல்ல மாட்டார். வாங்கோ வாங்கோ அப்படின்னு நம்மளை உள்ள கூட்டிட்டு போய் சேவை பண்ணி வைப்பார். பெருமாளை நன்னா சேவிச்சுக்கோங்கோ அப்படின்னு கற்பூர ஆர்த்தி காண்பிப்பார். அப்படி கற்பூர ஆர்த்தி காமிக்கிற போது பகவானை பத்தி எல்லாத்தையும் நமக்கு விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லுவர். ஆறாவமுத பெருமாள் திருமிழிசை ஆழ்வாருக்காக எழுந்து சேவை சாதிச்ச பெருமாள். உத்தான சயனம் பக்கத்துல கோமலவள்ளி தாயாரை சேவிச்சுக்கோங்கோ. வைகுண்டத்திலேந்து பெருமாள் ரதத்துல வந்து தாயார கல்யாணம் பண்ணிண்டார். சார்ங்கபாணி உற்சவமூர்த்தி திருமிழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கார். அவர் மங்களாசாசனம் பண்ற போது நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாயின்னு சொன்னதுனால எழுந்து சேவை சாதிக்காம அப்படியே அவர் சொன்னதை கேட்டதுனால பெருமாளுக்கு ஆறாவமுத ஆழ்வான்னு பேர் வந்துடுத்தோ. ஆழ்வாருக்கு திருமிழிசை பிரான்னு பேரு. இந்த விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லி சடாரி வாங்கிக்கோங்கோ, தீர்த்தம் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு நமக்கு சேவை பண்ணி வைப்பார் இல்லையா. இங்க பூலோகத்துல இருக்கிறவாளே இப்படி சேவை பண்ணி வைப்பா அப்படின்னா அங்க வைகுண்டத்துல இருக்கிறவா பண்ணி வைக்க மாட்டாளா என்ன? கும்பகோணம் ஆறாவமுத பெருமாள் இருக்கிறது ஒரு திவ்ய தேசம். அங்க இருக்கிற வைகுண்டமும் ஒரு திவ்ய தேசம். அது 108வது திவ்ய தேசம். சனகாதிகளே வாங்கோ, வந்து பெருமாளை சேவிங்கோன்னு சொல்லாம நில்லுங்கோன்னுட்டாளே. ஜெய விஜயாளோட சுபாவமே இல்லையே அது. ஏன் அப்படி சொன்னா அவா? சனகாதிகளுக்கு கோபமே வராது. பிரம்மஞானிகள் அவளுக்கும் கோபம் வந்துடுத்து. 2 பேருமே அவா சுபாவத்துக்கு விரோதமா நடந்து விட்டா. சனகாதிகள் சொல்றா, எங்களை பார்த்து நீ நில்லுன்னு சொன்னியா? இது அசுர சுபாவம். யுவாம் வாசம் ந சார்கதக. நீங்க இந்த இடத்துல வசிக்க லாயக்கே இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள். பகவான் எல்லாரையும் கூப்பிடுறான், தன்கிட்ட அழைச்சுக்கிறான். எல்லாரையும் அழைச்சுண்டு போய் நீங்க அவன்கிட்ட சேர்க்கணும். எப்போ உங்ககிட்ட இந்த சுயநலம் இருக்கோ நீங்க அசுர ஜன்மாவை அடைவேள் அப்படின்னு சபிச்சுட்டார்கள் சனகாதிகள். புரோக்தௌ புனர்ஜன்ம பிர்வாம் திருப்பிர் லோகாய கல்பதாம். 3 ஜன்மாக்கள் அசுராளா பிறந்து பகவான் கையாலேயே வதத்தை வாங்கிண்டு வைகுண்டம் வருவீர்கள்னு சாப விமோச்சனமும் அருளிட்டா அவ. ஸ்தானத்துல பெரியவர்கள் ஜெய விஜயர்கள். சனகாதிகள் இப்படி சொன்ன உடனே அவள்லாம் மகான்கள் ஆச்சே அப்படின்னு மன்னிப்பு கேட்டார்கள். சனகாதிகளும் யார்? யோகிகள். அவளும் ஜெய விஜயாள் கிட்ட மன்னிப்பு கேட்டார்கள். பகவானோட திவ்ய தாமத்துல அவனோட பாஷதர்களை போய் சபிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அகந்தை இருக்கேன்னு நினைச்சு வெட்கி நின்னார்கள் சனகாதிகள். 2 பேருமே தங்கள் தங்கள் தோஷத்தை உணர்ந்ததுமே பகவான் பிரத்யட்சமாயிட்டான். உங்க 2 பேர் மேலேயும் தோஷம் இல்லை, இது என்னுடைய லீலா வினோதம் அப்படிங்கிறான் பகவான். எனக்கு அவதாரம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த பூர்வ பீடிகை வேண்டாமா? என் பக்தாள் எனக்கு வளைஞ்சு கொடுப்பா.
அதனால என் லீலைக்கு அவளை ஆட்படுத்தினேன் அப்படிங்கிறான் பகவான். ஜெய விஜயால ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு கிருத யுகத்திலையும், ராவணன் கும்பகர்ணன் அப்படின்னு திரேதா யுகத்திலையும், சிசுபாலன் தந்த பக்தரன்னு துவாபர யுகத்திலையும் 3 பிறவி நீங்கள் எடுங்கள், என் சரணத்துல உங்களை சேர்த்துப்பேன்னு பகவான் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். 3 அவதாரங்கள் லோகத்துல பண்ணணும்னு பகவானுடைய சங்கல்பம். திதி கஸ்யப தம்பதிகளுக்கு 2 குழந்தைகளா ஐடென்டிக்கல் ட்வின்ஸா பிறந்தார்கள், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. முதல்ல பிறந்தவன் யார் அப்படின்னா ஹிரண்யாக்ஷன் தான் பிறந்தானா 2 குழந்தையில. 2ஆவதா வந்தவன் தான் ஹிரண்யகசிபு. ஆனா அவன் தான் மூத்த பையன். எப்பவுமே முதல்ல வர குழந்தைதான் 2ஆவது. அதனால ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவின் தம்பி. பாகவதமே சொல்றது இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸை பத்தி. இந்த கைனகாலஜி ரூலை வச்சுட்டு தான் இன்னைக்கு நாம இதை பத்தி பேசுறோம். இத பாகவதம் என்னைக்கோ சொல்லிடுச்சு. முதல்ல பிறந்த தம்பியான ஹிரண்யாக்ஷனை பெருமாள் வராக அவதாரம் பண்ணி அழிச்சார்னு 3வது ஸ்கந்தத்துல நம்ம பார்த்தோம். ஏன் தம்பியான ஹிரண்யாக்ஷனை முதல்ல அழிச்சார் பகவான்னு தத்துவ ரீதியா வியாக்கியானம் பண்றார்கள் நம்முடைய பூர்வர்கள். என்ன தத்துவம் அப்படின்னா, முதல்ல எது தலை காமிக்கும் அப்படின்னா மமகாரம் அப்படிங்கிறது தான் தலை காமிக்குமா. மமகாரம்னா என்ன அப்படின்னா எனது, என்னுடையது அப்படிங்கிறது, அதுதான் மமகாரம். அகங்காரம்ங்கிற நான், அகங்காரம்ங்கிறது நான், நான்கிற அகங்காரம் உள்ள கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்குமா. இந்த பூமிய தன்னோடது தன்னோடதுன்னு ஹிரண்யாக்ஷன் வச்சுட்டு இருந்தான், அது மமகாரம். அதை ஒரு போடு போட்டுட்டான் பகவான். எதெல்லாம் என்னோடது என்னது அப்படின்னு நம்ம பிடிச்சுட்டு இருக்கோமோ அதை கழட்டிடுவான் நம்ம கிட்டேந்து பகவான். அப்பதான் அகங்காரம் என்ன பண்ணும், ஆட்டம் காண்பிக்க ஆரம்பிக்கும். காண்பிக்க ஆரம்பிக்கும். அதையும் ஒரு போடு போட்டுடுவான் பகவான். அதனால தான் மமகாரத்தை அடிச்சுட்டு அகங்காரத்தை அடிக்கிறான். ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணிட்டு ஹிரண்யகசிபுவை பிடிக்கிறான் பகவான். தன்னோட தம்பி ஹிரண்யாக்ஷன் வதம் ஆனவுடனே ஹிரண்யகசிபு தன்னுடைய தாய் திதி தேவி, ஹிரண்யாக்ஷனின் மனைவி, குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்றான். அழாதீங்கோ, உடல் தான் அழியும், ஆத்மா என்னைக்குமே அழியாது, ஆத்மா நித்தியமானது, எல்லாருக்கும் மரணம்ங்கிறது உண்டு. ஒரு காட்டுல ஒரு ஆண் பறவை பெண் பறவை 2 சேர்ந்து இருந்தது. பெண் பறவைய ஒரு வேடன் அடிச்சுட்டான். ஆண் பறவை பக்கத்துல உட்காந்து அழுதுண்டே இருந்தது. அந்த வேடன் அந்த ஆண் பறவையும் அடிச்சு அவன் எடுத்துட்டு போயிட்டான். அந்த கதை தான் நம்மளோடதும். நாமும் ஒரு நாள் இறந்து போயிடுவோம், மரணம் உண்டு. அதனால ஆண் பறவை அழுத மாதிரி நீங்கள்லாம் உட்காந்து அழாதீங்கோ அப்படின்னு கிட்டத்தட்ட 50% கீதையை உபதேசம் பண்ணான் அவளுக்கெல்லாம். ஆனா நான் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என் தம்பிய கொன்ன அந்த நாராயணனை நான் பழி வாங்குவேன், இப்பவே அவனை வதம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். மத்சூல பின்ன கிரீவஸ்ய பூரினா ருதிரேணவை ருதிர பிரியம் தர்பயிஷ்யே பிராதரம் மே கதவ்யத தஸ்மின் கூடே ஹிதே நஷ்டே கிருத்தமூலே வனஸ்பதௌ பிடபாயிவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணாதிபௌகசக. விஷ்ணுவை வதம் பண்ணி அவனோட ஹிருதயத்திலிருந்து கொதிக்கிற ரத்தத்தை எடுத்து என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணால் ஒழிய எனக்கு சமாதானம் ஆகாது அப்படிங்கிறான். விஷ்ணுவை வதம் பண்ணினா அவன் தான் சமஸ்த தேவதைகளுக்கும் மூலம், அதனால எல்லா தேவதைகளும் அழிஞ்சுடுவார்கள் அப்படிங்கிறான். ஆனா அதுக்கு எனக்கு தபோபலம் வேணும்,
அதனால நீங்கள்லாம் என்னுடைய ராஜ்யத்தை பார்த்துக்கோங்கன்னு மந்திரிகள் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு தபஸுக்கு போயிட்டான் ஹிரண்யகசிபு. எங்க போனான் தபஸுக்குன்னா மந்திரமலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். அங்க போய் தபஸ் பண்றான். எப்படி தபஸ் பண்றான்ங்கிறத சொல்றார் சுகபிரம்ம ரிஷி. ஸ்தேபே சதேபே மந்திரத்ரோண்யம் தப பரமதாருணம் ஊர்த்வபாகூர் நபோ திருஷ்டிஹி பாதாங்குஷ்ட ஆஸ்ருதாவனிஹி. எப்படி பண்றான்னா, ஊர்த்வபாகு 2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கிண்டான். நபோ திருஷ்டிஹி கண்களை ஆகாயத்தோட உச்சியில நிறுத்திண்டான். பாதாங்குஷ்ட ஆஸ்ருதாவனிஹி கால் கட்டை விரல மட்டும் தரையில ஊனிண்டான். பிரம்மாவை குறிச்சு கடும் தவம் பண்றான். அவனை சுத்தி ஒரு புத்தே ஃபார்ம் ஆயிடுத்து பல வருஷங்கள் பண்ணிட்டு இருக்கான். நெருப்பு மாதிரி அந்த புத்துக்குள்ள ஜொலிக்கிறானா ஹிரண்யகசிபு. இவனுடைய தபங்கிற அக்னி தேவர்களெல்லாம் போய் சுட்டுடுத்து. தேவலோகத்துக்கு போய் அவளெல்லாம் சுட ஆரம்பிச்சுடுத்து. அவள்லாம் சூடு தாங்க முடியாம பிரம்மா கிட்ட ஓடி வந்தா, சீக்கிரம் நீங்க போய் அவனுக்கு காட்சி கொடுங்கோ, என்ன வரம் அவனுக்கு வேணுமோ அதை கொடுத்துடுங்கோ அப்படின்னு அவனை அனுப்பிச்சுடுங்கோ அப்படின்னு இவாள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டா. ஏன்னா எங்களால இந்த சூட்டை தாங்க முடியல அப்படின்னார்கள். பிரம்மா கிளம்பி வந்தார். எங்க இருக்கான் ஹிரண்யகசிபு அப்படின்னு தேடுறார். ஏன்னா ஒரே புத்தா இருக்கு. கமண்டலு ஜலேன ஔஷத்து திவ்யேன அமோக ராதசா. பிரம்மா தன்னோட கமண்டல ஜலத்தால அந்த புத்துக்கு மேல அப்படி புரோஷிச்சார். அந்த புத்தெல்லாம் கரைஞ்சு போயிடுது. ஹிரண்யகசிபு அந்த புத்திலேருந்து வெளியில வந்தான். உடனே அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுப்பா அப்படின்னார். பெரிய லிஸ்ட் எழுதி வச்சுட்டு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான் அத நம்ம அடுத்த வாரம் அனுபவிப்போம். பக்திக்கு வசப்படும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். நீலாம்புதஷாமளாய பீதாம்பரதராய ச ஹரிச்சந்தனலிப்தாய நாராயணாஸ்து மங்களம்.